ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆக்னி ஸ்கின்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ சட்டுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். பேக் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மைசூர் பயிரோட பவுடர் எடுத்திருக்கேன். அண்ட் தென் வேப்பிலை ஒரு 10 இலையோடது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வேப்பிலை பவுடராக எடுத்திருக்கேன். அப்புறம் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். சரி வாங்க இப்போ எப்படி இது ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மைசூர் பவுடர் எடுத்திருக்கேன். அண்ட் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வேப்ப இலையை சேர்க்குறேன் இதில். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வேப்பிலை பவுடர் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும். அப்போ தான் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்குது. இப்போது ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்குது. எப்போவுமே நம்ம ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும் போது ஃபேஸ் க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் எனக்கு ஒரு 2 பிம்பிள் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் இந்த பேக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இது சென்சிட்டிவ் ஸ்கின்னு, எந்த மாதிரி ஸ்கின் இருந்தாலும் நீங்கள் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் ஃபுல்லாக டேப் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நான் என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நெக் ஏரியாலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் வேப்பிலை மட்டுமே அரைச்சி கூட நீங்கள் உடம்பு ஃபுல் போடலாம். ரொம்பவே நல்லது. ஸோ நெக் ஏரியா ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு, ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம். இப்போ நம்ம வாஷ் பண்ணிடலாம். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நல்ல காட்டன் டவலில் ஃபேஸ் டேப் பண்ணி எடுங்க. ஃபுல்லாக போட்டு அழுத்தி எடுக்காதீங்க, லைட்டாக டேப் பண்ணி எடுங்க.
இப்போவே ஸ்கின் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக இருக்குது. ஸோ இதே வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணலாம். ஒரு 7 டேஸ் 21 டேஸ் அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆக்னே, பிம்பிள் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அது க்யூர் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வராமல் இது ப்ரிவென்ட் பண்ணும். தேங்க்யூ.